இருப்பா சொல்கிறேன்ப்பா. ஓகே சார் ஓகே. இன்னைக்கு 321வது அரசியல் திட்டம். அதுக்காக உங்கள் எல்லாருக்கும் ஐஸ்கிரீம். வெறும் ஐஸ்கிரீம் இல்லை, என்ன ஐஸ்கிரீம்? அருண் ஐஸ்கிரீம். சாப்பிட்டு நிகழ்ச்சி. ஓகே சார் ஓகே. 321வது நிகழ்ச்சி. நீங்க ஏதோ தவறாக நினைக்க கூடாது. ஏன்னா சம்மந்தம் இல்லாம இப்போ 300 கொண்டாடுவாங்க, 350 கொண்டாடுவாங்க, இல்ல சார். 321 அப்படின்னு நினைக்க கூடாது. ஓகே சார். ஏன்னா 300வது நிகழ்ச்சியை நம்ம கொண்டாடல. மக்களும் யாரும் அப்படி நினைக்காதீங்க. இது வந்து உண்மையிலேயே வந்து 321வது நிகழ்ச்சிக்காக தான் நாங்க இப்படி கொண்டாடுறோம். சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். அட்டெம்ப்டிங் டு பிரைப் பப்ளிக் சர்வன்ட் சொல்லிட்டு புடிச்சு ரிமாண்ட் பண்ணலாம். ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. அதே போல் தாவேக்கு நிர்வாகி கூட இந்த மாதிரி லஞ்சம் வாங்கியிருக்காங்கன்னு வீடியோ வந்திருக்கு. உடனே அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. நான் ஏற்கனவே ஜெயலலிதா ஸ்டைலில் இவர் செயல்படுகிறார் என்று சொன்னேன்ல. கட்சி விட்டு நீக்கிறதோட நிறுத்தாமல் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? நீக்கினதே எனக்கு அதிசயமாக இருந்துச்சு. திமுக நடக்குமா பாது? வாய்ப்பே இல்லை சார். கோயில் உள்ள நுழைஞ்சிட்டான ஒரு சின்ன பையனை ஜாதி பேரை சொல்லி ஒருத்தன் திட்டினானே, ஒரு பஞ்சாயத்து தலைவன், ஞாபகம் இருக்கா? அவனை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு 6 மாதத்தில் சேர்த்துக்கிட்டாங்கம்மா திருப்பி. ஸோ இந்த வீராசாமி நல்லா உருட்டினாயா? கேமரா வச்சு எடுத்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியாமல் வாங்க 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 எல்லாத்தையும் பேசிட்டு முடிச்சுட்டு நான் கைமாத்தாக கடன் வாங்கியிருந்தேன் அப்படின்னு உருட்டினாங்க. அண்டு கட்சிகள் அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து தூக்கிட்டாங்க. தூக்குனதோடு இல்லாமல் அரெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. தலைவர் ஜிபேல மாட்டிக்கிட்டார் சார். ஜிபேல காசு பண்ணுவாங்க, நிதானம் இல்லை. ஸோ இது தாவேகவின் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள், குறிப்பாக வழக்கறிஞர் அணி நிர்வாகிகள், இவர்கள் அத்தனை பேருக்கும் இது பொருந்தும். நீங்கள் கண்காணிக்கப்படுகிறீர்கள் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு வேலை செய்யும். அவர் நான் தூய சக்தி ஆட்சி